வெண்டைக்காய் தொக்கு பண்ண போறோம். வெண்டைக்காய் தொக்கு ஆண்டி. ஆமா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்க ஆண்டி? வெண்டைக்காய், ஒரு வெங்காயம் நறுக்குனது, காஞ்ச மிளகா, மிளகாவும் தனியாவும், கொஞ்சம் புளி, ஊற வச்சது. பழைய புளி, புது புளி ஆண்டி? புது புளி ஊற வச்சது கொஞ்சமா, ஒரு எலுமிச்சம்பழ அளவு. அவள் இல்ல, கொஞ்சம் அதை விட நம்மளுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ புளிப்புக்கு ஏத்த மாதிரி புளியை கரைச்சு வச்சிடணும். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி அதாவது வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதா நறுக்கி கொஞ்சமா எண்ணெய் விட்டு நம்ம அந்த இது பிசு போற வரையும் நம்ம ஃப்ரை பண்ணி இப்படி வச்சுக்கணும். வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதா நறுக்கி எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துடணும். கொஞ்சமா அந்த பிசு போற கொஞ்சமா எண்ணெய் விட்டு. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸில போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். இப்போ இதுல வந்து நம்ம ஊற வச்சு அந்த தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கோம். அந்த புளியை மட்டும், தண்ணி வேண்டாம், தண்ணி இல்லாம வெறும் அந்த புளியை மட்டும் கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமா போட்டு இப்போ முடிஞ்சது எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒண்ணும் பாதியமா அரைச்சிட்டோம் இல்லைங்க. இப்போ இப்போதான் முதல் முறையா பாக்குறேன் ஆண்டி நானு இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு செய்யறது. ஆமா, எங்க ஊர்ல இது மாதிரி செய்வாங்க. இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி வேற என்ன துவையெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு? நாங்க கத்திரிக்காய், பீர்க்கங்காய், கத்திரிக்காய், கீரையில கூட பண்ணலாம், அரைக்கீரையில கூட கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டாச்சு, கடுகு போட்டாச்சு. அடுத்தது இப்போ இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு கட் பண்ண வெங்காயம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கட் பண்ண வெங்காயம், இந்த வெங்காயத்தை, இது வந்து பெரிய வெங்காயம் தான். ஆமா, உங்களுக்கு சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயம். இது வந்து சின்ன சின்னதா நறுக்கணும். ஆமா, துவையல்னால சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதக்கின பிறகு கொஞ்சம் வதங்கணும். வதக்கின பிறகு நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்க்கணும். இப்போ கருவேப்பிலை பாருங்க, நீங்க எல்லாத்துலயும் கருவேப்பிலை சேர்க்குறீங்க அதிகமாவே. ஆமா, இது நம்ம ஊர் சமையல் இல்லையா? ஊர் சமையல், அதனால கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த கருவேப்பிலை வாசனை பிடிக்குமா? அது அந்த ஒன்றும் பாதியாக அரைச்சி இந்த வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த கருவேப்பிலை நிறைய இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு நிறைய முடி இருக்கும், இல்லாட்டி வளரும், கருகருன்னு இருக்கும். இப்போ நம்ம இதுல இந்த பொடியை போட்டுடுறோம். இந்த காஞ்ச மிளகா, தனியா வறுத்த பொடி மிக்ஸியில போட்டு அரைச்சோம், அதை வந்து இதுல போடுறோம். இது நிறைய போடணுமா கொஞ்சம் போடணுமா? தொகையில்னால கொஞ்சம் அதிகமாவே போடணும். காரம், புளிப்பு, எல்லாம் உப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும்.
இது நல்லா இதுவாயிடுச்சு இல்லைன்ட்டு. இது ஆனா ஒட்டலை, கீழே எதுவும் ஒட்டலை இல்லைங்கன்ட்டு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு நம்ம வறுத்தோம்னா இருக்கிற ஏதாவது கொஞ்சம் இருந்தா கூட அது போயிடும். அந்த ஒட்டி இருக்க அந்த பசன்னு இருக்கிறது அதெல்லாம் போயிடும் எண்ணெய் வேணும் விட்டுனா. நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு, எல்லாம் சேர்த்தாச்சு. வேற என்ன போடணும்ட்டு? வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. என் நேரம் வந்துருச்சு. ஆமா, உனக்கு இப்ப சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு வந்து சாதம் இல்லைங்கன்ட்டு சாதம். ஆமாம்மா, ரெண்டுத்துக்குமே. ஆமா, இதுக்கும் சாதம் தான், அதுக்கும் சாதம். இதை வந்து சப்பாத்தி தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், எதுக்காவது சாப்பிடலாம் நம்ம. இப்போ நீங்க இதுக்கும் பச்சை மிளகாய் வைப்பீங்களான்ட்டு? தேவையில்ல, வேணும்னாலும் வச்சாலும் பரவாயில்லை. ஆமா, நான் சாதம் ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்பு வாசனை நாக்கு ஊறுது. இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் டீனா. அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு சமையலோட பார்க்கலான்ட்டு. ஓகேம்மா, நல்லா சாப்பிடு.